சித்தி டாக்குமெண்ட் ரெடி பண்ணியாச்சு. அம்மா வந்ததும் அவங்கள கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் சித்தி. சூப்பர். சொன்னது ஞாபகத்துல இருக்குல்ல? என்னை ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இன்னைக்கே பண்ணணுமா, இன்னொரு நாள் பண்ணிக்கலாமான்னு ரம்மா எந்த காரணம் சொன்னாலும் விடாதீங்க. இன்னும் 1 hourல ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கல, அங்க அர்ஜுன் உயிரோட இருக்க மாட்டான். ஐயோ அத்தை, அப்படிலாம் பண்ணிடாதீங்க அத்தை, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா வந்துட்டு இருக்காங்க, நாங்க அப்புறம் பேசுறோம் சித்தி. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஜோதி, நீ ஹெட்போனை போட்டு என் கூட லைன்ல இரு. அம்மா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோமா? போலாமாம்மா? இப்ப எதுக்கு அத்தையை இவ்வளவு அவசரப்படுத்துறீங்க? அத்தை தானே காலையிலே சொத்து எழுதி தரேன்னு சொன்னாங்க. சொன்னாங்க தான், அதுக்குன்னு இப்படியா கிடந்து அவசரப்படுத்துவீங்க? அப்படி என்ன உங்களுக்கு சொத்து முக்கியமா போச்சு? ஏய், மறுபடியும் பேசி முடிச்ச விஷயத்தை ஆரம்பிக்காத. அம்மா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாரும் பண்ண சொன்னாங்க, அதையும் பண்ணியாச்சு. இப்ப என்ன புதுசா மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? அம்மா கிளம்பலாமா? வேணும் விட. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்ட? அவங்க ஒரு முடிவோட தான் இருக்காங்க. அவங்க முடிவை எதுக்கு நம்ம மாத்திக்கிட்ட? இவ்வளோ நாளும் நான் என் பிள்ளைங்க தான் முக்கியம்னு வாழ்ந்தேன். ஆனா என் பிள்ளைங்க சொத்து தான் முக்கியங்கிறாங்க. அவங்களுக்கு எது முக்கியமோ அதை செஞ்சு கொடுக்கறதானே ஒரு பெத்தவங்களோட கடமை. அப்புறம் என்ன, அதான் அம்மாவை சொல்லிட்டாங்களே, வாங்க போலாம். அம்மா போலாமா? அத்தை, போகும்போது அபசகுணமா இருக்கு. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேணாம் அத்தை.